வெடி சம்பவம் நிகழ்ந்த இடத்துல, கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்துல என்ஐஏ, என்எஸ்ஜி போன்ற அமைப்பினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த இடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை பழைய டெல்லியில் மிக முக்கியமான போக்குவரத்து கேந்திரமாக இருக்கிறது. அங்கே இந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களிடம் இருக்கக்கூடிய பிரத்யேக வாகனங்கள் மூலமாக அங்கே ஆய்வையும் அவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. என்ன விதமான அங்கே வெடிப்புக்கான காரணம் என்ன, ஒருவேளை வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா என்ன மாதிரியான வெடிமருந்துகள் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக தங்களுடைய கிட் உள்ளிட்ட அந்த வாகனங்களை கொண்டு வந்திருப்பதை நம்ம காட்சிகளில் பார்க்க முடியுது. என்எஸ்ஜி அமைப்பினர் தங்களுடைய வாகனங்களோடு அந்த இடத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே டெல்லி காவல்துறையினர் அங்கே இருக்காங்க, என்ஐஏ அமைப்பினர் இருக்காங்க, அடுத்தது என்எஸ்ஜி அமைப்பினரும் அங்கே இணைந்திருக்கிறாங்க. விசாரணை அமைப்புகளுடைய முழுமையான வளையத்தில் இந்த செங்கோட்டை பகுதி இப்போது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கே விசாரணையும் நடைபெற்று வருகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் விபத்தா சதிச்செயலா அப்படின்றத எப்போது வெளியிடுவார்கள் என்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதி ராஜா, இப்போது பல்வேறு விசாரணை அமைப்பினர் அங்கே முகாமிட்டிருக்காங்க. என்எஸ்ஜி அமைப்பினர் மற்றும் என்ஐஏ இவங்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ அவங்க என்ன வாகனம் கொண்டு வந்திருக்காங்க? விவரங்கள் நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம். நான் ஒரு நாட்டின் முக்கியமான தலைவர் வரும்போது முதல்ல என்எஸ்ஜி டீம் வரும். அவங்களோட மோப்பு நாய்கள்லாம் அந்த இடம் பாதுகாப்பானதா, வரக்கூடியதா, அங்கே ஏதாவது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்லாம் முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது போஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சம்பவம் நடந்த பிறகு அங்கு ஆய்வு செய்வது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தயாராகி தான் இப்போ என்எஸ்ஜி வந்திருக்காங்க. நீங்க துப்பாக்கியோடய போன காட்சிகள் கூட பார்க்கலாம். அங்கேயே சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு இல்லையா, அங்க எதுக்கு துப்பாக்கியோட வராங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப அமித்ஷா அந்த சம்பவ இடத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அவருடைய பாதுகாப்புக்காக எல்லாம் அனலைஸ் பண்ணோம். அது மட்டும் இல்ல, அந்த வெடித்த கார் வெடித்த அந்த இடத்துல என்ன ஆதாரங்கள், ஏன்னா நமக்கு முதல்ல பல்வேறு விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல பொதுவா பரவிச்சு. என்னன்னா அதுல இருந்தது ஆர்டிஎக்ஸ்னு ஒரு சில பேர் சமூக ஊடகங்கள்ல அந்த விஷயங்களை வைரலாக்க, ஆனா ஒரு சில பேர் அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு, அதாவது இது பொய்யான செய்திகளோ உண்மையான செய்திகளான்னு தெரியாம அவங்க மனசுல தோணுத. என்றால் இன்றைக்கு சமூக வலைதளம் நம்மளால கட்டுப்படுத்த முடியல. சமூக வலைதளங்களை இப்படி எல்லாம் செய்திகள் பரவி மக்களை பயமுறுத்திருச்சு இல்லையா. இது போன்ற ஆய்வுகள், அவர்கிட்ட இருக்க கருவிகள்லாம் எக்ஸாக்டா அது என்ன நடந்தது அப்படின்றத துல்லியமா சொல்லக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கான அனைத்து கருவிகளோட தான் இப்ப என்எஸ்ஜியும் என்ஐஏவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு டீம், அவங்களுக்கே உரிய பாணியில அந்த ஆய்வுகளை செய்வாங்க, விசாரணை நடத்துவாங்க. இதே போல என்ஐஏ அவங்களுக்கு ஒரு ஆய்வுகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் வேற மாதிரியான இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வேற மாதிரியா இருக்கும், ஃபாரன்சிக் டீம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. ஏற்கனவே டெல்லி போலீசார் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. இப்ப இது ஒரு முக்கிய செய்தியாக கூட பார்க்கலாம். அந்த கார் வெடிப்பு சம்பவத்துல என்எஸ்ஜி சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை அங்க இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து ஆய்வு பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஸ்பாட்லயே இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. அதுக்கான வெஹிக்கிள்ஸ் தான் அங்க கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு இருக்கோம் காட்சியில. அமித்ஷா அவர்கள் கூட இந்த பதிலுக்காகத்தான் இவங்க ஒவ்வொரு அமைப்பும், இப்ப தேசிய புலனாய்வு அமைப்பா இருக்கட்டும், அதே போல தேசிய பாதுகாப்பு படை சேர்ந்த ஆய்வு செய்யக்கூடிய குழுவா இருக்கட்டும், டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு குழுவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கொடுக்கிற ரிப்போர்ட், அதனுடைய குமுலேட்டிவ், அதனுடைய ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்து என்ன வருது, அதை வச்சுதான் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இப்ப எல்லா குழுவும் மேற்கொண்டிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப சீக்கிரமா சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஆய்வுகளானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்ட கார் எந்த ஊரை சேர்ந்தது என்ற ஒரு தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகள்ல அதற்கான விஷயங்களை, தகவல்களை, எந்த ஊர் சேர்ந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் பகிர்றேன் கார்கே. அந்த தகவலானது நமக்கு தொலைபேசி வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம், சோர்ஸ் கிட்ட நம்ம பேச போறோம். பேசின உடனே அந்த தகவலையும் நம்ம பதிவு செய்யலாம் கார்கே. ஓகே, வந்திருந்தது எந்த வாகனம்? I-20 அப்படின்ற வாகனம் மட்டும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடம் உடனடியாக என்எஸ்ஜி கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் வருவார் அப்படின்ற அந்த சூழலில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த இடத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியா, அதை தாண்டி வேறு ஏதாவது வெடிப்பொருட்கள் இருக்குதான்றதை பரிசோதிப்பதற்கான அந்த வாகனம்
கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இடமே இப்போது ஒட்டுமொத்தமாக காவல்துறை, என்எஸ்ஜி, என்ஐஏ உள்ளிட்ட அமைப்பினுடைய கண்காணிப்பின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில நிமிடங்களில் உள்துறை அமைச்சரும் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.